ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், நம்மளுடைய பதிவுகளில் நிறைய பேர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் பற்றி பேசுனதுக்கு பிறகு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட், அவங்களுக்கு தோன்ற கமெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார், நீங்கள் இப்படி சொன்னீங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பல விதமான கேள்விகளை வச்சுட்டு இருக்கிறாங்க சார். அதில் என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், இளைஞர்கள் இனி அரசியலுக்கு வர போகிறாங்க, இளைஞர்கள் தான் ஆள போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இளைஞர்கள் தான் ஆள போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட சிலருக்கு அந்த ஏன்னா இன்னைக்கு நாங்கள் பரம்பரையாக அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க கூட ஆட்சி அமைக்கலை, ஆட்சியிலேருந்து வெற்றி பெறலை நிறைய பேர். ஆனால் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோ இல்லை ஒரு சமையல் செய்யக்கூடிய அம்மாவினுடைய பிள்ளையோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசாக இருக்கக்கூடியவங்க, பெரிய தொழில், பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், பெரிய பணம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையானவங்க கூட வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்குமே இந்த பிறந்த நாள் தேதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்குமா அப்படின்றது எங்களுடைய சந்தேகமாக இருக்குது. அது உண்மை. ஆனால் அதை பற்றின விளக்கங்கள் என்னன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாம்மா. ஆமாம், நம்ம எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்ன ஒரு 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 ப்ரோக்ராம் சொன்னோம். இனி வருகாலங்கள் இளைஞர்கள் தான் ஆட்சியை புரிவார்கள். இது உலகம் ஃபுல்லாக இளைஞர்களுடைய புரட்சிகரமான ஒரு புரட்சினா என்னது, புரட்சி இல்லை, புரட்சிகரமான ஒரு செயல்பாடுகள் மூலமாக ஒவ்வொரு நாட்டிலும் உலகில் அவர்கள் தான் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு நான் சொன்னேன். இனி வருங்காலங்களில் தான் நான் பொதுவாக சொன்னேன். ஆனால் தமிழ்நாடை நினச்சலாம் நான் சொல்லலை, இனி வருங்காலங்களின்னு சொன்னேன். அது திரும்பி பார்த்து ஒரு மாதத்துக்குள்ளே அது உலகத்துக்கு முதல் பிள்ளையார் சொல்லி தமிழ்நாட்டில் போட்டிருக்கு. அதுதான் உண்மை. உலகத்துக்கு முதல்ல தமிழ்நாடு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. ஆச்சரியமாகவும் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது. இது வரவேற்கக்கூடியது. அப்போ இளைஞர்கள் இனிமேல் நீங்கள் சொல்வது போன்று இது மாதிரி வருகிறார்களே, அப்போது யார் யாரெல்லாம் எந்தெந்த பிறந்த தேதியில் உள்ளவங்க இளைஞர்கள் வரலாம் அப்படிங்கிறது கூட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன் வரலாம், எதுக்கு வரலாம், வந்தால் என்னங்கிறது. பொதுவாக இளைஞர்கள் உலகங்கிறது பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு யூனிக்கான புதுமையான ஒரு யுக்தியை வச்சுருப்பாங்க. இப்போ பெரியவங்கன்றது அது பெரியவங்களை இதுக்கு முன்னே ஆட்சியெல்லாம் பார்த்திங்கனாக்கா பாரம்பரிய கட்சி ஆட்சி ஆண்டாங்க. இருந்தாலும் இளைஞர்கள்னு சொல்லும்போது அவங்கள நீங்கள் உள்ளே கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு புதுசாக சில யுக்தியை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் 5 வயசு பையன்கிட்ட பல யுக்தி கையில் வச்சுட்டு இருக்கிறான். அவங்க அம்மாக்கிட்ட ஃபேஸ் பண்ணுறதை எவ்வளோ அழகாக ஃபேஸ் பண்ணுறான், எவ்வளோ அழகாக பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு வருது. அப்போ இளைஞர்கிட்ட ஒரு சின்ன நிறைய யூனிக்கான புதுமையான சில செயல்பாடுகள் மூலயமாக மக்களை அவங்க புது திட்டங்களை செய்வாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்புறம் இப்போ விஜய் முதலமைச்சர் அவர் புது திட்டம் கொண்டு செய்வாரா? நீங்கள் அப்படி தானே சொல்ல வரீங்க. அப்படி நான் பொதுவாகவே பேசுகிறேன். அது ஒன்றத்தோடு போய் கனெக்ட் ஆகிடுது. இளைஞர் வருவாங்கன்னு சொன்னால் இவங்க வந்துட்டாங்க, அது இளைஞர் தானே. ஆமாம், பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 30 வயசு கிட்ட இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு 9லேருந்து 10 பேர் இருப்பாங்க. 30லேருந்து 40 வயசுலேருந்து அதில் 9லேருந்து 10 பேர் இருக்காங்க. அதுவே இருக்கிற 20 பேர் அவங்களே இருக்கிறாங்கன்னு பெரிய விஷயம் இல்லை. 33 35 அமைச்சரில் பெரிய விஷயம் தானே. அது நடக்கும். 29 வயசில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் அமைச்சராக இருக்கிறாங்களே. அதுதான் சொல்ல வரேன். அதான் இளைஞர்கிட்ட அப்போ அவங்க புது யுக்தியை கையாளுவாங்க. அது நடக்க தான் போகுது. ஏன்னா உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத நான் முன்கூட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக இந்த இளைஞர்கிட்ட நாம் தான் கற்றுக்கிறணும். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இளைஞர் கட்சியாக மாறிடுச்சு. அவங்கக்கிட்ட மற்றவங்க பாடம் கற்றுக்கிற போல் ஆகி போயிடுச்சு. காரணம் இளைஞர் படை. சரி, ஏதோ சொல்ல வரீங்க, அதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா சில விஷயத்த பக்குவமாக சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம பாட்டு படப்படம்னு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், அதெல்லாம் என்ன இவ்வளோதானாங்கிற மாதிரி இருக்கும். அதை பொறுமையாக சொல்லணும். அப்போது அரசியலுக்கு இனிமே எந்த எண் கொண்டவர்கள் வரணும், யார் யாரெல்லாம் வரலாம், வந்தால் எப்படி இனி வரும். ஏன்னா இளைஞர்கள் வந்தாச்சு, பிள்ளையார சொல்லியே போட்டாச்சு. இனி அப்போது இந்தியாவில் கூட நடக்குமா? 100% நடக்கும்.
ஏன்னா இப்போ வந்து சார் ரீசெண்டாக வந்து இந்த காக்ரோச்சுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு ஜட்ஜு வந்து தெரியாமல் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிப்போன்னு 50 மில்லியன் 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க சார் அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவுக்குள்ளே. அப்படிங்கிறப்போ ஒருவேளை வாய்ப்பு இருக்குமோ, ஒரு கரப்பாம்பூச்சி பேரில் கட்சி ஆரம்பித்தா கூட இன்றைக்கி வந்து இளைஞர்கள் சக்தி ஒன்று கூடனா இந்த மாதிரி மாற்றங்கள் நடைபெறுமோ அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஆயிட்டு இருக்குன்றப்போ அதுக்குமே அந்த டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே சார்? அதுக்கு தான் சொல்ல போகிறேன். இப்போ அது சொல்லும் போகும்போது உங்களுக்கு ஓ அப்படியா, அப்போ ஏற்கனவே வந்தவங்க சரி, இனிமேல் இப்போ நான் சொல்கிற தேதி உள்ளவங்க நீங்கள் வரலாம், நீங்களும் வரலாம். அது என்னென்ன தேதி? அப்போ நான் சொல்கிற தேதி இல்லாதவங்க வரவே கூடாதா அப்படி நான் சொல்லலை. இவங்க வந்தால் என்னங்கிறத நம்ம வந்து எதையுமே முன்கூட்டி தான் சொல்ல போகிறோம், முன்கூட்டி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். அது வந்து அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொன்றுமே நடக்குது. இருந்தாலும் சொல்கிறோம், எந்தெந்த தேதி உள்ளவர்கள் இனி அரசியலுக்கு வரலாம், இளைஞர்கள் தான் சொல்கிறேன். 1ஆம் தேதி சொல்லிவிட்டு நான் அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன். 19ஆம் தேதி, 22ஆம் தேதி, 14ஆம் தேதி, 24ஆம் தேதி, 17ஆம் தேதி, 27ஆம் தேதி இவ்வளோ எண் கொண்டவர்கள் வரலாம். ஏங்க இவங்கள மட்டும் சொன்னீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் விட்டுட்டீங்க. இவங்கள சொல்கிறேன் முதல்ல, அது அப்புறம் பார்க்கலாம். இந்த தேதிகளுக்கான ஒரு அந்த ஆதிக்கம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கா சார்? ஆட்சி ஆள்றதுக்கோ இல்லை வந்து கட்சிகளுக்குள்ளே வர்றதுக்கோ எதை அடிப்படையில் வந்து அந்த தேதிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன்? அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்க அரசியலுக்கு வரலாம். ஏங்க அவங்கள மட்டும் அப்படி சொன்னீங்க அப்படின்னாக்கா, அவங்ககிட்ட இந்த 1ஆம் தேதி உள்ளவங்கக்கிட்ட முரண்பாடு இருக்காது. அப்போது முரண்பாடு இல்லாத ஒரு அரசியல். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு இளைஞர்கள் தான் சொல்கிறேன், இல்லை இந்த தேதியில் இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களை தன்னிச்சையாக உங்களை நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாகவும் தன்னிச்சையாகவும் உங்கள் சேஃப்டியும் பார்ப்பீங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்களும் அவங்களையும் மக்களையும் நம்பி சேஃப்டியாக கொண்டு போகக்கூடிய திறமை 1ஆம் தேதிக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முரண்பாடு இருக்காது. அடுத்து 19ஆம் தேதி அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க அடுத்த கட்டத்தை நகர்த்தக்கூடிய சக்தி அந்த நம்பருக்கு உண்டு. இப்போ அவங்களுடைய இப்போ 19ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸுக்கு அடுத்த லேயர், அடுத்த ஸ்டேட்டஸை கொண்டு போகக்கூடிய சக்தி 19ஆம் தேதி பிறந்தவங்க. இப்போ எல்லோரும் இருப்பீங்க வீட்டில், உங்களை செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், அது உண்மை தான், எங்கள் பேரண்ட்ஸ் இப்படி இருந்தாங்க, நான் தலை எட்டதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டேன். அதை தான் சொல்கிறேன். அது வீடு, நான் சொல்கிறது இப்போ நாடு. நீங்கள் அரசியலுக்கு வந்தாக்கா அரசியலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி 19ஆம் தேதிக்கு இருக்குது. அடுத்து 22ஆம் தேதி, 22ஆம் தேதி நீங்கள் அங்கே சுற்றி திருப்பி விஜய் டேட்டை பற்றி வந்து சொல்கிறீங்களே, எல்லாத்தையும் சொல்கிறோம். அவருக்கு சொல்லி தானே ஆகணும். எதுக்கு பாசிபிலிட்டியோ அதை நம்ம சொல்கிறோம். 22ஆம் தேதி அப்படின்னாக்கா பொதுவாக அதுக்கு என்னன்னாக்கா அந்த 22 2 4 இந்த 4னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், 4ஆம் நம்பர் பணத்துக்குரிய நம்பர் பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜியில். அப்போது 4ஆம் தேதி பணத்துக்கு உண்டானவர்னாக்கா இப்போ அதுக்கு உண்டான தலைமை பதவியில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பணத்துக்கு உண்டான எண் கொண்டவர் அவர் இருக்கிறாருன்னு போகும்போது, அவர் தலைமையில் ஆட்சி நடக்கும் போகும்போது தமிழ்நாடு இனிமேல் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ பேரும் மணி ஃப்ளோ இருக்கும். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். பணம் பிரச்சனை இனி யாருக்கிட்டையும் இருக்காது. என்னங்க நீங்கள் பாட்டு இப்படி சொல்லி நல்ல விஷயத்தை தானே சொல்கிறேன், பாசிட்டிவாக தானே சொல்கிறேன். ஆனால் சார் ஒருத்தவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கும் நம்ம பொருளாதாரம் வந்து உயர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது சார்? அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே, அதுதான் நம்ம இதுதானே லாஜிக்கு. ஒரு நாட்டை வந்து ஒரு அரசல் ஆள்றாருன்னு சொன்னாக்கா அவருடைய மனோபாவம் என்னவோ இருக்கோ அந்த மக்களுடைய மனோபாவம் அப்படி தானே இருக்கும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய உண்மை சார். மக்கள் எல்லாருடைய மனசுலேயும் எதை ஆசைப்பட்டாங்களோ, எதை ஆழமாக நினச்சாங்களோ, எது வேணும்னு நினச்சாங்களோ அதுதான் நடந்தது. அந்த மாதிரி நிறைய பேருடைய எண்ணங்கள் பலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மை. மக்கள் என்ன நினச்சாங்களோ அது தலைமையை தேர்ந்தெடுத்தாங்க. தலைமை தேர்ந்தெடுத்தோன்னா மக்களுக்கு என்ன செய்யணும், திருப்பி இங்கே தான் வராங்க. அப்போ மணி பிரச்சனை இருக்காது. பொதுவாக 4ஆம் நம்பர் அதாவது 22 நாளுக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்கும், 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும், பொதுவாகவே அப்படி தான் இருக்கும். அதில் இயற்கை. அது பொதுவாகவே நான் இப்போ முதலமைச்சராக விஜய் பற்றியே பேசலை. 22 யார் யாரெல்லாம் இருக்கீங்க இல்லையா, உங்களை கூட நினச்சிக்கிங்க. அந்த நம்பர் கொண்டவங்க 4ஆம் நம்பரில் 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும், 4 பேர் வாழ வைக்கணும். 4லாம் வெறும் 4 நினச்சிக்காதீங்க. 4ன்றது 4 கைண்ட் ஆஃப்
4 விதமான 4 ஆக்டிவிட்டீஸ் எப்படினாலும் வச்சுக்கலாம். அப்போ அந்த 4 பேர் வேணும்னு நினைப்பாங்க. அவரு தான் அது மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த எண் கொண்டவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் அதை தானே சொல்கிறாரு, பெண்களுக்கு உரிமை கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒன்றும் தவறு இல்லை. அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம நாட்டிலையும் வந்துட்டு பணம் புழக்கம் கண்டிப்பாக இருக்கும்னு பார்ப்பீங்க நீங்கள். அடுத்து ஆமாம், பொதுவாக வேறு என்ன சொல்லலாம்? அடுத்து நம்ம மணியை பற்றி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 14ஆம் தேதி. ஆமாம், 22 சொல்லிவிட்டு அடுத்து 14, அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 14ஆம் தேதி அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறோம். நம்ம வந்தாக்கா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மாசு அற்ற ஒரு அரசியலை கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா 14ஆம் தேதி எப்போவுமே வந்துட்டு அந்த தேதி இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க பியூரிட்டி பண்ணுறதுல தான் இருப்பாங்க. அப்படியே அவங்க மனம் சார்ந்தது அப்படி தான் இருக்கும். அப்படியே அவங்க அரசியலுக்குள்ளே வந்தாலும் அதே நிலையில் தான் இருக்கும். அதுக்கு தான் இவங்களை கூட்டிகிட்டு வர சொல்லுது. 24ஆம் தேதி அவங்க மென்டலாக மன ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஆமாங்க, அரசியலுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுங்க. ஒரு அரசியலுக்கு இப்போ நம்ம சொல்கிற இவ்வளவும் யுக்தியும் இவ்வளோ சக்தியும் தேவைப்படுது. அப்போ இந்த எண்ணெலாம் வந்தால் தான் அரசியலை இன்னும் நிறைய புதுப்பிக்கலாம், அரசியலை இன்னும் மேலும் மேலும் வளர்த்தலாம். இளைஞர்கள் இனிமேல் இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வராமலாம் இருந்தாங்க. அந்த இளைஞர் வேறு, அது பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி, இது புதுமையின் தொடர்ச்சி. இனிமேல் புதுசாக யாருனாலும் வரலாம். அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மன வலிமை கொண்டவங்க 17ஆம் தேதி கொண்டவர்கள் அரசியலுக்கு வரலாம். எப்படி வரலாம்? அதுக்கு என்ன பவர் இருக்குது? அவங்ககிட்ட ஒரு ராஜதந்திரம் இருக்கும். ரெண்டாவது, அவங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்பாங்க. இயற்கையாகவே சாதாரண மனுஷனாக இப்போ கூட எல்லாம் எவ்வளோ பேர் 17 இருப்பீங்க, அவங்கள பற்றி கூட நினைப்பாங்க. அவங்களுக்காக அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அப்புறம் பார்க்கலன்னுவாங்க. அடுத்தவங்க எதனா கேட்டால் உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களாம் அரசியலுக்கு வந்தால் தானுங்க நல்லது. ஏன்னா அரசியலுங்கிறது வந்துட்டது இவங்க உட்காந்ததுக்கப்புறம் அடுத்தவங்கன்றது மக்கள் செய்யணுங்கிறது இந்த எண்ணம் வரும். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒருத்தர் 17ஆம் தேதி ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு மேலே, தெரியுது சார், மோடி தான். வேற என்ன, அவர் 17/9/1950 அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எதோ பேசுங்க, எப்போ பேசுங்க, நாட்டு மக்கள் அதை தான் பேசுவார். என்ன செய்கிறாரு அதை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. பேச்சே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், சிந்தனையும் அப்படி தான் இருக்கும், மன ஓட்டமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் 17ஆம் தேதி வர சொன்னேன். 27ஆம் தேதி எந்த ஒரு விஷயத்தையும் அனலைசேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஈஸியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அதை கடந்து போக மாட்டாங்க. அந்த அனலைசேஷன் நிறைய இருக்கணும், தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கிட்டையும் அனலைசேஷன் இருக்குது, அந்த நம்பர்கிட்டையும் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாக்கா சிறப்பான ஒரு அரசியலை இளைஞர் கொடுப்பார்கள். நிறைய பேருக்கு சார் இப்போ இந்த அரசியல் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கே வந்து நமக்கு இந்த அரசியல் தேவைதானா, நம்ம வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறோமே, இதில் ஏதாவது தோத்துட்டோன்னா என்ன ஆகுறது அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய பிறந்த தேதி அவங்களுக்கான ஆளுமையை வந்து கொடுத்து அந்த ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் வந்து. ஏன்னா ஒரு ஃபேஸ் விஜய் அவர்களுடைய முகம், அந்த முகத்துக்காக விழுந்த ஓட்டு தான். அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க அப்படின்றது கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு தெரியாது. அப்படிங்கிறப்போ இந்த தேதியும் இந்த அவங்க தேதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுமை திறனும் தான் இந்த வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது? ஸோ இப்போ ரெண்டாவது அதை தாண்டி நம்ம போன இதில் பேசிட்டோம், மாற்றங்கள் ஏன் வந்ததுக்கு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுத்துட்டோம், விளக்கம் கொடுத்துட்டோம். திருப்பி அதை இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். இப்போ சொல்கிறது இளைஞர் அரசியலுக்கு வாங்க, இதுதான் கான்செப்ட். இனிமேல் தாராளமாக வரலாம். ஏன்னா நிறைய இளைஞர்களுடைய எண்ணத்தில் வந்து இப்போ வந்து ஒரு தொழில் மாதிரி வந்து அரசியல் அப்படின்றது ஊறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். ஏன்னா வந்து ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து அரசியல் மேலே ஈடுபாடு அப்படின்றது குறைஞ்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும், ஒரு ஆளுமையாக வந்து உட்காரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. சில பேருக்கு டவுட் இருந்திருக்கும், ஆனால் இந்த தேதியில் பிறந்தவங்கலாம் கன்ஃபார்ம் நீங்கள் கண்ணை மூடிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் சொல்ல வந்தது. ஏன்னா நம்ம இந்த விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டி சொல்லிடுறோம், அது பின்னாடியே நடக்குது. என்ன நம்ம சொல்கிறது இனிமே அப்படிங்கிறது இனிமே இல்லை இப்போமே சொல்லி கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எலெக்ஷன் ஒட்டி தான் சொன்னேன், இனிமேல் இளைஞர் காலம்தான், இளைஞர் தான் ஆட்சி பிடிப்பார்கள், இளைஞர்கள் தான் ஆட்சியை நடத்துவார்கள். இது உலகம் ஃபுல்லாக இருக்கும் சொன்னேன். அப்போ இப்போ தமிழ்நாடு அப்போ இந்தியாவை வருமா? நான் தான் உலகமே சொல்லிட்டேனே. என்ன பிள்ளையார் சொல்லி தமிழ்நாடு போட்டுருச்சு. நடக்கும், எல்லோரும் பார்க்க போகிறீங்க, சொல்கிறது ஒன்று ஒன்றா நடக்குது. எனக்கு என்னென்னா நடக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஒன்று நடந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போடுறது தான் கஷ்டம். எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு போட்டாச்சு, இனி உலகம் ஃபுல்லாக இது நடக்கும்.
அப்படி ஒரு உலகத்தை எல்லோரும் பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்க்குற உலகத்தை நானும் சேர்ந்து பார்க்க ஆவலாக இருக்கிறேன். கண்டிப்பாக சார். அரசியல் தாகம் இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த தேதியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு சலுகை இருக்குது. நீங்கள் துணிஞ்சு வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.